ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 16வது நாளுக்கான கொஷின்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி எண் 151. ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம தனி வட்டிக்கு ஃபார்முலா சொல்லியிருந்தோம். ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம்? I = PNR by 100. I = P. Pங்கிறது அசல். எவ்வளோ ரூபாய் அசல் போட்டிருக்கோம்? 6750 இன்ட்டு என்னங்கிறது எத்தனை வருஷத்துக்குன்றது. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 219 நாட்களுக்குன்னு. அப்போ டேஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இயராக மாற்றணும்னா 365ஆல் வகுக்கணும். ஏன்? ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 365 நாள். அதனால் இப்போ பாருங்கள், இது வேறு எந்த வாய்ப்பாட்டிலையும் கேன்சல் ஆகாது. 73ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் கேன்சல் ஆகும். அதில் நம்ம தனி வட்டிக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் நம்ம இந்த ட்ரிக்கை சொல்லியிருப்போம். ஒரு 73னா 73, 3 முறை போட்டிங்கன்னா 219, 5 முறை போட்டிங்க அப்படின்னா 365. நம்ம தனி வட்டிக்கான வீடியோஸ் போடும்போது இந்த ட்ரிக்கை சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ என்னோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 3/5 இன்ட்டு ஆர். வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படின்னா 10% டிவைடட் பை 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். ஓரஞ்சு 5 இங்கே அடிச்சிங்கன்னா ஓரஞ்சு 5, மீதி 1, 3 5 15, மீதி 2, 5 25. ஸோ மீதி என்ன கிடைக்குது? 135 இன்ட்டு 3. அப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 5 15, 3 9, 1 3 1 4. அப்போ ஆன்சர் ரூபாய் 405. ஸோ எவ்வளோ ரூபாய் வட்டி கிடைக்கும் அப்படின்னா 405 ரூபா வட்டி கிடைக்கும். இல்லை மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 219ங்கிறது இந்த டேஸ் கொடுக்கும்போது நம்ம ஏற்கனவே ஒரு 43 நாளை வச்சு ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். பெரும்பாலும் அவங்க என்னென்ன நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 73, 146, 219, 292 இந்த டேஸ் தராங்க. ஏன் இந்த டேஸ் தராங்க அப்படின்னா 73ஆம் வாய்ப்பாட்டில் வராது மாதிரி. ஏன்னா 365ங்கிறது 73ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஸோ அதை வச்சு இது 73, இது 273, இது 373, இது 473, இது 573 அப்படிங்கிற அர்த்தத்தில் டேஸ் பெரும்பாலும் இந்த 5 நாளில் ஏதாவது ஒரு நாள் தான் தராங்க. அப்போ இது கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இதே மாடலில் நான் ஒரு கொஸ்டின் தரட்டுமா? ரூபாய் 7500க்கு 292 நாட்களுக்கு 20% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? இதே மாடல். ஓகேவா? டேஸை வச்சு கொடுத்துருக்கேன். ரூபாய் 7500க்கு 292 நாட்களுக்கு 20% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க. சரியா? இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்ன? இப்போ இந்த மாடலில் முதல்ல போட்டுருங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை போட்டு பாருங்கள். இந்த கொஸ்டினை போட்டு உங்களால் ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் என்ன வருதுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த கேள்விக்கு வாங்க. ஓகேவா? கேள்வி எண் 152. இரு எண்களின் மீப்போமா 48. அந்த எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அந்த எண்களின் கூடுதலை காண்க இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண்களுடைய கூடுதல் என்ன? சம் ஆஃப் த நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ஐடியாவை நிறைய சொல்லியிருக்கோம். ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:3. அவங்க கேட்டிருக்கிறது கூடுதல். ஜஸ்ட் அப்போ இந்த 2 நம்பரையும் கூட்டுங்க. 2ஐயும் 3ஐயும் கூட்டணும்னா 5. அப்போ ஆன்சர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். அப்படியே கீழே ஆப்ஷனில் பாருங்கள், இது 3மே 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ ஆன்சர் என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 40ன்னு கிடைக்கும். புரிஞ்சு முடியுதா? உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க ரேஷியோவில் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். இங்கே மீப்போமா எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, அதிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் அது இதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். அவங்க கொடுத்துருக்க ரேஷியோவில் கொடுத்துட்டு கூடுதல்னு கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் அந்த 2 நம்பரையும் கூட்டினா என்ன வருதோ அந்த நம்பருடைய மடங்காக தான் ஆன்சர் இருக்கும். அப்போ ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்கள். புரியுதுங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 153. 256 ஹோல் பவர் 5/4 மதிப்பு காண்க. பாருங்க, 256 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 4/4ன்னு எழுதலாம். கரெக்டாக 4/4னா 4 × 4 × 4 × 4 நன்னாங்க 16, நன்னாங்க 16, 16 16 256. ஸோ எப்படி எழுதலாம்? 4/4ன்னு எழுதலாம். அவங்க ஹோல் பவரில் என்ன கொடுத்துருக்காங்க? 5/4, 5/4. அப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 4/5. அப்போனா 4 5 முறை பெருக்கணும். ஏற்கனவே 4 முறை பெருக்கினா என்ன கிடைச்சிருக்கு? 256 இப்போ தான் சொன்னோம். அப்போ இன்ட்டு 4 பெருக்கினீங்கன்னா 512, 1024ன்னு கிடைக்கும். 4/5னா 4 5 முறை பெருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1024. புரிஞ்சு முடியுதுங்களா? ஸோ 256ன்றது எப்படி சார் 4/4ன்னு எழுதுனீங்க? உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிச்சு, நீங்கள் எழுதிட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் எப்படி யோசிக்கிறது அப்படின்னா இன்னொரு ஐடியாவும் பண்ணலாம். 256 நீங்கள் அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 2ஆல் போட்டுகிட்டே வரலாம். 1 2 2 8 2 மறுபடியும் 2ஆல் போட்டேன் அப்படின்னா 6 2 4 2 திரும்ப 2 32 அப்படியே 16. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் எவ்வளோ தூரம் நமக்கு தெரியுதோ
அது வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே வரலாம், கடைசியாக 1 வர வரைக்கும். மொத்தம் எத்தனை 2 வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8. நான் இங்கே 4 வச்சு எழுதியிருக்கேன். நீங்கள் 2 வச்சு கூட எழுதலாம். 2 மொத்தம் 8 முறை வந்திருக்கிறதால 2^8ன்னு எழுதலாம். 2^8. இது இல்லாமல் ஹோல் பவரில் என்ன இருக்குது? 5/4. ஒரு நாள் 4 2 8. அப்போ 2^2 5 2 10. 2^10. 2^10 என்ன அர்த்தம்? 2 10 முறை பெருக்கணும். 2 × 2 × அப்படி பெருக்கினீங்கனாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த எனக்கு 256 பார்த்தோன்னே நீங்கள் பையில் 4 இருந்துச்சு இல்லையா, அதனால எனக்கு 4^4ன்னு தோணுச்சு, டக்குன்னு நான் போட்டேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இந்த மாதிரி 2 பவரில் வச்சு போட்டிங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். புரிஞ்சு முடியுதுங்களா? இங்கே ஒரு கொஸ்டின் சொல்லட்டுங்களா? இதே மாடலில் 120 இது வேண்டாம், 128னா 64. 64 ஹோல் பவர் 4/3 இதோட வேல்யூ என்ன? இதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். 64 ஹோல் பவர் 4/3. ஒன்றும் இல்லை, 64ங்கிறதையும் நீங்கள் 4 பவராக எழுதலாம். 4 கியூப்னு எழுது, 16 16 64. அப்போ 4 கியூப்னு எழுதுனீங்கன்னா அந்த கியூப் அந்த 3 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன நிற்குதோ அதை வச்சு ஆன்சர் சொல்லலாம். ட்ரை பண்ணுறீங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேவா? அதுதான் கேள்வி எண் 154. பின்வரும் வரைபடத்தின் பரப்பளவு என்ன? இதோட பரப்பளவு பாருங்க. மொத்தம் 3 வடிவங்கள் இருக்குது. ஒரு முக்கோணம், 2வது செவ்வகம், 3வது திரும்பி முக்கோணம். இது 2 முக்கோணம் ஒரே இதுதான். அப்போ இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டாலும் இதுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்க, இங்கே 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. இங்கே 90 டிகிரினா ஒரு பக்கம் இருக்கிறது பேஸ், ஒரு பக்கம் இருக்கிறது ஹைட். இது பேஸ் கிடையாது, ஏன்னா இங்கே 90 டிகிரி கொடுத்துருக்கிறதால பக்கத்தில் இருக்கிற 2 தான் பேஸும் ஹைட்டுமா இருக்கும். முக்கோணத்தோட பரப்பளவு ½ × b × h. அப்போ ½ × பேஸ் 6, ஹைட்டு 4, 1 2 3 6, அப்போ 3 12. ஸோ இதோட ஹைட் என்னென்னு எடுத்துக்க, இதோட பரப்பளவு 12. இதே தான் இதுன்றதால இதோட பரப்பளவும் 12. இப்போ இங்கே பாருங்க, இது எல்லாமே 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதே நேரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லென்த்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த பிரெத்து தெரியணும், ஏன்னா இது ஒரு செவ்வகத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா L × B. அப்போ லென்த்து தெரிஞ்சிச்சு, பிரெத்து. அதுக்கு தான் இது என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு செங்கோண முக்கோணம் கரெக்டாக, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது இந்த 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறது தான் கர்ணம். கர்ணம் எப்படி இது 12 சென்டிமீட்டர் இது கண்டுபிடிச்சிருக்கோம். கர்ணம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 4 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 16, ரெண்டுத்தையும் கூட்டினேன்னா 52. இதுக்கு ரூட் எடுத்தால் கிடைக்கிறது தான் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறதா இருக்கும். கரெக்டாக? ரூட் 52. 52க்கு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ 49க்கு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா 7. 52க்கு ரூட் எடுக்கிறோன்னா என்ன கிடைக்கும்? 7.1 இல்லை 7.2 அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியாது. 7.1 ஆர் 7.2 நம்ம நியரஸ்ட்டாக எந்த ஆன்சர் வருதுன்றதை வச்சு தான் சொல்ல முடியும். நம்ம 7ன்னு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், 7ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் 12 × 7 7 14 84. அப்போ இதோட பரப்பளவு எவ்வளோ கிடைக்குதுன்னா 84. பாருங்களேன், இது ஒரு 12, இன்னொரு 12, ஒரு 84 கூட்டினோம் அப்படின்னா 108. இங்கே 7 சம்திங்னு இருக்க போகுது. அப்போ ஆன்சர் 108 விட அதிகமாக இருக்கணும். கரெக்டாக? ஏன்னா 7.1 நீங்கள் 7.2ன்னு வச்சு போட்டிங்கனாலும் உங்களுக்கு நியரஸ்ட்டாகவே எக்ஸாக்ட் ஆன்சரே கிடைச்சிடும். நான் அப்படியே 7னே வச்சு உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். அப்போ 108 விட அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் தான் அதிகம், ஏன்னா 7.1 7.2 தான். அப்போ 110.4. சரிங்களா? நீங்கள் இல்லாட்டி என்ன போட்டு பார்க்கலாம் அப்படின்னா 7.2னே வச்சு போட்டு பார்த்தீங்கனாலும் சரியாக தான் வரும். 12 × 7.2ன்னு வச்சு போட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இங்கே இருக்கிற ஆன்சர் 110.4ன்னு கிடைச்சிடும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அவங்க பெரும்பாலும் ரூட் எடுக்கிறது மாதிரி நம்பர் தான் கொடுப்பாங்க. ஒருவேளை ரூட் எடுக்கலை, அப்படி எடுக்கிற மாதிரி நம்பர் இல்லைனாலும் நமக்கு எப்படி போகிறதுன்றது தெரியணும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 110.4 சதுர சென்டிமீட்டர். அதுதான் கேள்வி எண் 155. 108 288 360 மீ போமா காண்க. 108 288 360. பாருங்க, இதெல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 2 I2 42 1 4 4 1 8 0. மறுபடியும் இது 2 வாய்ப்பாட்டில் 2 7 7 2 9 2 0. மீண்டும் எதாவது வாய்ப்பாட்டில் வருமானு பார்க்குறேன். 3ஆம் வாய்ப்பாடு 9 3 3 4 3 3. மறுபடியும் பார்க்குறேன் 3ஆம் வாய்ப்பாடு 3 8 3 5 3. இதுக்கு மேலே 3 எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. அப்போ இதை மட்டும் பெருக்கணும்னா முடிஞ்சிடுச்சு. 2 4 3 9. அப்போ 9 4 36. ஸோ இதோட மீ போவா HCF என்ன கிடைக்குதுன்னா 36. சப்போஸ் இதே கொஸ்டினுக்கு எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2 நம்பர் வரும் 2ஆம் வாய்ப்பாட்டில் 8 10. அப்போ திரும்பவும் நான் செஞ்சுருக்கணும். HCF கேட்டிருந்தா மட்டும்தான் 3 நம்பர் ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் வந்தால் செய்யணும், இல்லைனா விட்டணும். எல்சிஎம் கேட்குறாங்கன்னா ஏதாவது 2 நம்பர் வந்தால் கூட செய்யணும். இந்த கேள்விக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன் பார்க்கலாம்.
இதோட எல்சிஎம் என்ன வரும்ன்றதை எனக்கு ஆன்சராக சொல்லுங்கள். இது உங்களுக்கான 3வது கேள்வி. சரியா? அதுதான் கேள்வி எண் 156. ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி காண்க. இதுவும் அந்த தனி வட்டிக்கான ஃபார்முலா தான். PNR/100 தான் யூஸ் பண்ண போகிறோம். அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 7500. எண் பாருங்க, 1 வருடம் 6 மாதம். கரெக்டா? அப்போ 1 வருடம் 6 மாதம்னா 1.5 வருஷம் சொல்லலாமா? அப்போது 1 2 2 1 3 எப்படி எழுதலாம்? இதை பின்னமா ஃப்ராக்ஷனாக எழுதும்போது 3/2 புரிஞ்சுக்க முடியுதுங்களா? 1 வருடம் 6 மாதம்னா 1.5 வருஷம். ஸோ 1.5ன்றதை 3/2ன்னு எழுதிக்கிறேன். எவ்வளோ வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க? 8% by 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 4 2 8 மீதி இருக்கிறத பெருக்கிறோம். 75 4 பேருக்குன்னா 300, 3 9, அப்போ பேருக்குன்னா என்ன கிடைக்குதுன்னா 900. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 900. புரியுதுங்களா? 1 வருடம் 6 மாதம்னா எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக. சரியா? இதுவே 1 வருடம் 9 மாதங்கள்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பேன்? 1.25 வருஷம். அப்போ 1 3/4ன்னு எடுத்திருப்பேன். 1 வருடம் 3 மாதம்னு சொல்லியிருந்தா 1.25 மாதம், 1.25 வருஷம். அப்போ 1 1/4ன்னு எடுத்திருப்பேன். புரிஞ்சு முடியுதுங்களா? அதுதான் கேள்வி 157. ஓர் எண்ணில் 5இல் 1 பங்கின், 3இல் 1 பங்கின், 4இல் 1 பங்கு 2 எனில் அவ்வெண். இது இங்கே ஆன்சர்லேருந்து செய்யறது ஈஸி. நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஒரு எண்ணின் நான் 50ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் அதான் இருக்குது. 5இல் 1 பங்கு அப்போ 1/5. 3இல் 1 பங்கு 1/3. 4இல் 1 பங்கு 1/4. ஆன்சர் 2 வரணும்னு சொல்கிறாங்க. வருதான்னு பார்க்கலாம். 1 5 5 5 50. 2 4 2 10. இப்போ 5க்கு 3க்கும் அடிக்க முடியாது. அப்போ கேன்சல் பண்ண முடியாதுன்னு போது 2 வராது. சரி, ஆப்ஷன் பி வரும். 60. அதே தான். 1/5 1/3 1/4. 1 5 5 12 5 60. 1 3 3 4 3 12. 1 4 4 1 4 4. அப்போ ஆன்சர் என்ன வருது? 1 வருது. ஆனால் என்ன வரணும்? 2. அப்போ டபுளாக வரணும். ஸோ இங்கே 60ன்னு எடுத்தால் 1 வந்தது. 60 டபுள் ஆச்சு அப்படின்னா 120. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் டியாக தான் இருக்கும். வேணா பாருங்கள். 120 1/5 1/3 1/4. 1 5 2 5 10 4 5 20. 1 3 3 8 3 24. 1 4 4 2 4 8. அப்போ 2 ஆன்சர் கரெக்டாக வருது பாருங்கள். புரிஞ்சு முடியுதுங்களா? நீங்கள் எல்லாத்தையும் போட்டு பார்க்கணும். இப்போ எனக்கு 60 போட்டோன்னே ஆன்சர் 1 வந்துச்சு. அவங்க 2ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ டபுள் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு. 1 வருது 2 ஆகணும் அப்படின்னா அப்போ 60 டபுள் ஆகணும் 120ன்றது எடுத்து நான் 100ங்கிறத செஞ்சு பார்க்காம 120 போட்டேன். புரிஞ்சு முடியுதா? ஸோ இது நீங்கள் இல்லாட்டி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துப்பாங்க. எக்ஸோட 1/5 1/3 1/4 பங்கு தான் 2. அப்போ அப்படின்னா இந்த 5 3 4 எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு பெருக்கினீங்கனாலும் 120 தான் கிடைக்கும். எப்படி பண்ணாலும் ஓகே தான். சரிங்களா? அதுதான் கேள்வி எண் 158. ஒரு வெள்ளி கம்பியை வளைத்து ஒரு சதுரமாக மாற்றப்படுகிறது. சதுரத்தின் பரப்பு 121 சதுர சென்டிமீட்டர். அதே கம்பியை வளைத்து வட்டமாக மாற்றினால் அந்த வட்டத்தின் ஆரம் என்ன? ஸோ ஒரு சதுரத்தை வட்டமாக மாற்றுறாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்கன்னா ரெண்டுத்தோட சுற்றளவும் ரெண்டுத்தோட பெரிமீட்டரும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது சதுரத்துடைய சுற்றளவு என்ன? 4a. வட்டத்தோட சுற்றளவு என்ன? 2πr. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அவங்க சதுரத்துக்கு பரப்பளவு கொடுத்துருக்காங்க. சதுரத்தோட பரப்பளவு a² தான் 121. அப்போ ஏ என்னவாகும்? 121 எதோட ஸ்கொயர்? 11ஓட ஸ்கொயர். அப்போ இங்கே கொண்டு வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 4 × 11 2 × பையுடைய வேல்யூ 22/7 × r. கரெக்டாக? நமக்கு தேவை r மட்டும்தான். r இங்கே வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஏற்கனவே இங்கே 4 × 11 இந்த பெருக்கல் இருக்க 2 இங்கே வந்தால் வகுத்தலில் வந்துடும். 22/7 இங்கே வந்துருச்சுன்னா 7/22. 1 2 2 4. 1 11 11 ஈர் 11 22. 1 2 1 2. அப்போ எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா r ஈக்குவல் என்ன நிற்குதுன்னா 7 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 7 சென்டிமீட்டர். முடிஞ்சிச்சு பாருங்க. புரியுதா? அவங்க கேட்கும்போது என்ன கேட்டிருக்காங்கிறத கவனமாக பார்க்கணும். வட்டத்தோட ஆரம் கேட்டிருக்காங்களா, விட்டம் கேட்டிருக்காங்களான்ட்டு. இங்கே ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்களா, இதோட நிறுத்திடலாம். சப்போஸ் இதே கொஸ்டினில் ஃபைண்ட் த டயாமீட்டர்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதோட விட்டம் கண்டுபிடிச்சிருக்கணும். சரியா? அடுத்ததான் கேள்வி 159. சிம்பிளிஃபை. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். 1/4 பவர் -2. எப்பவுமே பவரில் மைனஸ் இருந்தால் நம்மளால் வேல்யூ போட முடியாது. அப்போ பவரில் இருக்கிற மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னா அந்த பவரில் இருக்கிற நம்பருக்கு உள்ள முன்னாடி நம்பர் இருக்கு இல்லையா, அந்த பேஸு, இதை ரெசிப்ரோக்கல் தலைகீழாக எழுதிக்கணும். எப்படி? 1/4ங்கிறத 4/1. 4/1னாலும் 4 4 1 தான். சரியா? அப்போ 4. இப்போ பவரில் இருக்கிற மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். பவர் 2 -3 × 8 பவர் 2/3. 8 எப்படி எழுதலாம்?
2 கியூப்னு எழுதலாம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பவர்லாம் வச்சு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி 2 கியூப், இது இல்லாமல் ஹோல் பவர் 2/3 இன்ட்டு 4 பவர் 0. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த நம்பருடைய பவர் 0வாக இருந்தாலும் ஆன்சர் 1. அப்போ 4 பவர் 0 1ன்னு எழுதலாம். ப்ளஸ் இங்கேயும் அப்படி தான், பவரில் மைனஸ் இருக்குது, அதனால தலைகீழாக எழுதுகிறேன். அப்போ 16/1னா 16ன்னு ஆகிடும், பவரில் 1/2. சரியா? ஏன்னா நம்ம போர்ட் மாஸ் ரூலுக்கு போகவே இல்லை, கொடுத்துருக்கிற நம்பரை மட்டும் அப்படியே சிம்பிளை பண்ணிட்டு வரும். பாருங்கள், 4 பவர் 2 4 பவர் 2 அப்படின்னா நன்னாங்க 16 மைனஸ் 3 இன்ட்டு இங்கே பவரில் 3, இங்கே பவரில் 3 கேன்சல் ஆகிடும், மீதி 2 பவர் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 16னா எப்படி எழுதலாம், 4 ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. ஏன்னா பவரில் இங்கே 2 இருக்கிறதால இங்கே ஹோல் ஸ்கொயர் 4 பவர் 2ன்னு எழுதிக்கிறேன். 16 மைனஸ் 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும், 4 பவர் 1னா 4. இப்போ தான் வெறும் நம்பர்ஸாக மாற்றி வச்சுருக்கோம். இப்போ தான் போர்ட் மாஸ் ரூலுக்கே வரப்போகிறோம். புரியுதா? அப்போ போர்ட் மாஸ் ரூல் படி வகுத்தல் இல்லை. ஸோ முதல்ல பெருக்கல், 3 12 12 1 12. ஸோ 16 மைனஸ் 12 ப்ளஸ் 4. 16ல் 12 போயிடுச்சுன்னா 4 ப்ளஸ் 4, 4 4ஐயும் கூட்டினோன்னா 8. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 8. சரியா? எப்படி புரிஞ்சுக்க முடியுதா உங்களால்? சின்ன விஷயம்தான், ஆனால் என்னென்னா அந்த பவர்லாம் கொடுத்துருக்கதால பொறுமையாக செஞ்சுட்டே வரும். சரிங்களா? இங்கே ஒரு சிலருக்கு டவுட் வரும், மைனஸ் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணுறீங்களே, போர்ட் மாஸ் ரூல் படி அடிஷனுக்கு அப்புறம் தானே சப்ராக்ஷன். நீங்கள் அப்படி பண்ணாலும் சரிதான். 14 ஒரு 6 4 20, 20ல் 12 போயிடுச்சுன்னா 8, அப்படி பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? அடுத்ததான் கேள்வி எண் 160. கீழ்கண்ட உருவத்தின் பரப்பு காண்கன்னு கேட்டிருக்கோம். பாருங்கள், இது எல்லா வடிவமும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க இல்லையா? இதை பிரிச்சுக்கிறோம். அப்படி எப்படி பிரிச்சுக்கிறோம், இந்த இடத்துல இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன், இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன். நீங்கள் மாற்றி பண்ணாலும் இங்கே கோடு போட்டும் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், இது 2 மீட்டர், இது 7 மீட்டர், இது ஒரு செவ்வகம். இது 2 மீட்டர், இது 7 மீட்டர், இது ஒரு செவ்வகம். அப்படியே கண்டுபிடிச்சிடலாமா? செவ்வகத்தினுடைய பரப்பளவு L/B. ஸோ 7 14, இதுவும் அதே தான், 7 14. இங்கே பார்த்தீங்கன்னா இது 4 மீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இங்கே 4 மீட்டர், இது தெரியணும். மொத்தமாக 7, அதில் இது வரைக்கும் 5 போயிடுச்சு. அப்போ மீதி இது என்னவாக இருக்கும்னா 2ஆக இருக்கும். அப்போ இதுவும் செவ்வகம் தான். 4 2 8. இது 8ன்றது இங்கேருந்து இது வரைக்கும் மொத்தமாக 8ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே 2 போயிடுச்சு, இங்கே 2 போயிடுச்சு, மீதி இங்கே 4 இருக்கும். ஸோ 4 2 8. அப்போ 2 14 ஒரு 8, 28 ஒரு 8, 36 சதுர மீட்டர் தான் இதோட பரப்பளவு. ஓகேவா? ஒருவேளை இதோட சுற்றளவு கேட்குறாங்கன்னா அப்படியே சுற்றி இருக்கிற அளவெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? வேணும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், பார்க்கலாம். இப்படி 3 கேள்வி கேட்டிருந்தோமா? இந்த வடிவத்தினுடைய சுற்றளவு என்ன வருன்றதை நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னையோட நமக்கு மொத்தமாக 160 கேள்விகள் முடியுது. நாளைக்கு இன்னொரு 10 கேள்வியோட உங்களை பார்க்குறேன். நேற்று ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன் பாருங்கள். நேற்றையோட ஒரு 4 மாடல் கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிருக்கு. அது ஒரு 30 கேள்விகள். அதுவும் இல்லாமல் தமிழ்லையும் மற்ற சப்ஜெக்ட்லேயும் கூட நம்ம தொடர்ச்சியாக கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு வரோம். அதெல்லாமும் தொடர்ச்சியாக பாருங்கள். இதெல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த ஸ்பெஷல் டெட்டில் நிச்சயமாக நம்மளால் பாஸ் பண்ணுற முடியும். நமக்கு தேவையானது பாஸ் பண்ணுறது தான் கேட்குறாங்க. நம்ம 150 ஃபுல்லாக எடுக்க சொல்லலை. கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு உண்டானது நம்ம போடக்கூடிய இந்த வீடியோஸ், இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? நாளைக்கு அடுத்த 10 கொஸ்டினோட பார்க்குறேன். தேங்க்யூ.